தமிழக அரசியல் வரலாற்றில் தற்போது மிகப்பெரிய ஆளுமையின் ஒருவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. அதிமுகவின் ஒரு இரும்பு கோட்டை போல் தனது இயக்கத்தை வழிநடத்தி வந்த செல்வி ஜெயலலிதா தனது ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சரின் நேரடி கழுகு பார்வையின் கீழ் வட்டம் அளித்தவர்களாய் இருந்தவர்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. அந்த வகையில் மூத்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் ஊழல் லஞ்ச லாவண்யங்களில் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது எந்தவிதமான புகார்கள் வந்தாலும் அதிரடியாய் நடவடிக்கை எடுத்து அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் அடுத்த வினாடியே அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மட்டுமல்லாமல் அவர்கள் வகித்து வந்த அத்தனை பதவிகளிலும் தூக்கி எறியப்பட்டு பந்தாடப்படும் அரசியல் சாம்ராஜ்யத்தின் தலைமைத்துவத்தின் தனித்துவ தலைவியாக வலம் வந்த செல்வி ஜெயலலிதா எந்த ஆளுமைக்குரிய தலைவியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு வந்தாரோ அதே ஆளுமை பாணியை ஜெயலலிதா பாணியைப் போல தற்போது கையில் எடுத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய். தனது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் சில அமைச்சர்கள் குறித்த பல்வேறு விதமான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்து வரும் நிலையில் அதை பற்றிய உண்மைத்தன்மைகளையும் அதனுடைய விவரங்களையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலமாக முழுமையான கோப்புகளை தனது மேஜைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி உத்தரவிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் தமது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறிப்பாக அமைச்சர் சரத்குமார் விவகாரத்தில் அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை குறித்து ஆய்வுகளை நடத்துவதற்கும் அதன் உண்மைத்தன்மைகளை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் எந்த நேரத்திலும் அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கும் தயாராகி வருகிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். தனது அமைச்சரவையில் எந்த ஒரு அமைச்சர் தவறு செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று உத்தரவாதத்தை பொதுத்தளங்களில் கூறிய முதலமைச்சர் அந்த வார்த்தைகளை நம்பிக்கை பறைசாற்றும் விதத்தில் தனது அமைச்சரவையில் உள்ள சில அமைச்சர்களை அதிரடியாய் மாற்றம் செய்யவும் திட்டமிட்டிருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனது அமைச்சரவையில் அதிகார வர்க்கத்தில் தேவையில்லாமல் சர்ச்சைகளுக்கு ஆளாகுகிறவர்கள் யாராக இருந்தாலும் குறிப்பாக அந்த பட்டியலில் சமீபத்தில் பொது மேடை ஒன்றில் 2 பெண் அமைச்சர்களுக்கிடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல் விவகாரம் தொடர்பாகவும் சர்ச்சைகளுக்கு ஆளான அந்த பெண் அமைச்சர்களில் ஒருவரை அதிரடியாய் தூக்கவும் தற்போது தமிழக முதலமைச்சரும் முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி தர்மத்திற்காக அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் சர்ச்சைகளுக்குள் சிக்கி விவாதப் பொருளாக வரும் பேசும் பொருளாகவும் மாறுகின்ற பொழுது அவர்களை தனது அமைச்சரவையில் வைத்திருந்தால் தங்களுக்கு தனது ஆட்சிக்கு களங்கம் ஏற்படும் என்றாதான நிலையில் தற்போது உறுதியான மனநிலையோடு தற்போது சில முடிவுகளை எடுக்க துவங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் விரைவில் தமிழகத்திலுடைய 3 அமைச்சர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்படலாம். அவர்களுக்கு பதிலாக புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்திருக்கும் முதல்வர் விஜயின் இந்த அதிரடி நடவடிக்கையால் அரசியல் அரங்கில் அவருக்கு மேலும் மதிப்பும் மாண்பும் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.